இன்னைக்கு ஒரு சரியான ஆம்ஸ்ட்ரிங் க்ளூட்ஸ் அண்ட் காஃப் ஒர்க் அவுட்டோட மினி vlog தான் பார்க்க போறீங்க. அண்ட் காஃப் மசில் growthக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஷின் மசில் ஒர்க் அவுட் வீடியோல சில பேர் சில டவுட் கேட்டிருந்தீங்க, அதையும் சொல்றேன். டே 2 ஆஃப் க்ளீன் பல்கிங் சீரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பா. இப்பெல்லாம் காலையில இவனுக்கு சாப்பிடவே விட மாட்டானுங்க, காலையிலே ஒரு ஸ்ட்ரைக்கை போட்டு விளையாட ஆரம்பிச்சிடறானுங்க. அதனாலே இவனுக்கு கிவ் அவே பண்ணிடலான் இருக்கேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்களா டிஎம் பண்ணுங்க, பார்சல் பண்ணிடுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இன்ட்ரோ ஒர்க் அவுட் வாங்கிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு லெக் டேனால ஒரு நல்ல வார்ம் அப் போட்டு 2 வார்ம் அப் வேரியேஷனையும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம மெயினான ஜிம் ப்ரோ வரல, அதனால 2 நண்பர்களுக்கு மெசேஜ் பண்ணேன். ஒருத்தன் ஸ்டார்டிங்ல அல்வா கொடுத்துட்டான், இன்னொருத்தவங்க சொல்லிருக்காங்க. முன்னாடி அடக்டர்ஸையும் லெக் எக்ஸ்டென்ஷனையும் 2 செட் வார்ம் அப்பா போட்டு முடிச்சிட்டேன். ஒரு வழியா இன்னைக்கு பார்ட்னர் வந்துட்டாங்க. ஆனா என்ன கொஞ்சம் லேட், நம்மளுக்கு கண்ணெல்லாம் சொருவ ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு மெயினா glutes and hamstring workout ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு வார்ம் அப் போட்டேன், ப்ரோ சொன்ன மாதிரி. ஏன்னா அவங்க இதுல ஸ்பெஷலிஸ்ட். சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட அதை பக்காவா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் glutes ட்ரெயின் பண்றேன். அடுத்த செட்டப் போடும்போது நம்ம சைக்கோ ப்ரோ வந்துட்டு அவர் கீழே பாக்குற வெயிட் எல்லாம் தூக்கி எனக்கு மாட்டி விட்டு போடு, இந்த வெயிட் எல்லாம் ஈஸியா தரலான்னு மோட்டிவேட் பண்ணி போட வச்சாரு. அந்த செட்டப் முடிக்கும் போது வயிறு எல்லாம் கலக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் அக்கா ஒரு டம்மி பீஸ் நினைச்சா அவங்க எக்ஸ்ட்ரா பிளேட் போட்டு ஈஸியா தள்ளுறாங்க. இவங்க முடிக்கும் போது நான் பக்கத்துல இருந்தா இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன கலாய்ச்சே முடிச்சிருவாங்க. அதனால அப்படியே எஸ் ஆயிட்டேன். அடுத்து பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ், இதுல ஒரு 3 செட்டை போட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் அண்ட் எடுத்துட்டு வந்த இன்ட்ரோ ஒர்க் ஒரு ஷேரிங் போட்டாச்சு. ப்ரோ கமெண்ட்ல சொல்லுவாங்க நேச்சுரலான இன்ட்ரோ ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் அபெக்டஸ்ல ஒரு 2 செட் அண்ட் ஆர்டிஎல்ல ஒரு 2 செட், ஃபைனலா காஃப் ரைஸ் இதுலயும் 2 செட் தான். இதுல எப்ப போடும் போது மினிமம் ஒரு 20 ரெப்ஸ் ஆச்சு ட்ரெயின் பண்ணுங்க, அப்பதான் உங்களால கொஞ்சமாச்சும் growth எடுத்துட்டு வர முடியும். மீதி எல்லா காஃப் ஒர்க் சீக்ரெட்டுமே 15K போனதுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் சீரிஸ்ல சொல்றேன். அண்ட் நான் எப்படி ஒரு ஒஸ்டான கண்டிஷன்ல இருந்து இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்றேன். அதுவுமே 15K இருந்து தான். சோ புதுசா யாராச்சும் பாக்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க நண்பா, உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில இருந்து நம்மள போட்டு புளிஞ்சதுக்கு அக்கா கடைசியில காஃப் ரைஸ்ல வந்து நம்ம கிட்ட மாட்டிட்டாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு 30 ரூபாய் போட விட்டேன். அண்ட் இதோட இன்னைக்கு ஒர்க் அவுட் ஒரு கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் நம்ம ஜிம் நண்பர் வந்துட்டு ப்ரோ நீங்க அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டீங்களா, அந்த வேரியேஷன் ட்ரை பண்ண, ஆனா சுத்தமா ஃபீல் ஆகல, வந்து சொல்லி கொடுங்கன்னாரு. நிறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒன்னு மிஷினை ரொம்ப ஃப்ரண்ட்ல செட் பண்ணுவாங்க, இல்ல ரொம்ப பேக்ல செட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே இல்லாம ஒரு மிட் ரேஞ்ச்ல இருக்கணும். இந்த வேரியேஷன்ல அது ஒண்ணுதான் மெயின். மிஷினை கரெக்டா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணணும் அண்ட் மைண்ட் மசில் கனெக்ஷனோட போடணும். அது இல்லனா எந்த ஒர்க் அவுட் போட்டாலும் வேஸ்ட் தான். ஷின் ஒர்க் அவுட் கரெக்டா போட்டு ஆங்கிளோட ஸ்டெபிலிட்டியை மட்டும் புடிச்சா போதும். காஃப் ஒர்க் அவுட்லாம் பக்காவா போடலாம். இதை மட்டும் கரெக்டா பண்ணி ஆங்கிள் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. சீக்கிரமா 15K போயிட்டு காஃப் ஒர்க் அவுட் சீரிஸோட வரேன். அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு வரதுக்குள்ளே அவரோட ஃப்ரெண்ட் உட்கார வச்சுட்டு சூப்பரா சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பார்க்கவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த மிஷினை இப்பயாச்சும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களேன்ட்டு. அண்ட் நம்ம ஃபாலோவர் நண்பர்ல இந்த வேரியேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மஜாவா இருக்குன்னு மெசேஜ் எல்லாம் பண்றாரு. அண்ட் ஓவராலா இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லெக் டே போட்ட ஃபீல். அண்ட் பம்புமே சூப்பரா இருந்தது. அப்படியே மசில லைட்டா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போஸ்ட் ஒர்க் அவுட் மீல்லாம் ரெடியா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த மீலுக்கு பல்கிங் ஷேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சில பேர் கேக்குறீங்க ப்ரோ உனக்கு இன்னுமா பிராண்ட் சைட்ல இருந்து ஸ்பான்சர்ஷிப் வரலன்ட்டு. எனக்கு மேக்ஸிமம் எல்லா நல்ல பிராண்ட்ல இருந்துமே ஸ்பான்சர்ஷிப் நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு. பட் நான் யூஸ் பண்ற பிராண்டை தவிர்த்து அண்ட் நான் யூஸ் பண்ணாத சப்ளிமெண்ட் பிராண்ட் நம்ம பேஜ்ல ப்ரோமோட் பண்றது என்னோட கொள்கையில இல்ல. அதை பத்தி இன்னொரு வீடியோல பேசலாம். அப்படியே வெளியே வந்தா லைட்டா மலை, நம்மளால JDK டஃப் கொடுக்குற மாதிரி 2 டப்பா தயிர் சாதத்தை சாப்பிட்டு சரியான போத. அண்ட் இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.